Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான பெங்காலி கோஜா ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஜூசியா, வாயில வச்சதும் கரையிற அளவுக்கு சாஃப்ட்டா ரொம்பவே அற்புதமா இருக்கும். இதை நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இதுவே உங்களுடைய ஃபேவரட் ரெசிபியா கூட மாறிடும். அவ்வளோ சுவையா இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நீங்களே பாருங்க, இதோட டெக்ஸ்சர் எவ்வளோ சாஃப்டா, எவ்வளோ ஜூசியாக இருக்கு. கிட்டத்தட்ட நம்மளோட குலாப் ஜாமுன் மாதிரி தான், ஆனால் அதை விட குறைவான இன்க்ரீடியன்ட் தான் இதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி செய்கிறதுக்கும் நேரம் ரொம்ப குறைவாகவே தேவைப்படும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பெங்காலி கோஜா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு மாவு இருக்கும். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சூடான நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப சூடாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக வரும் இந்த ஸ்வீட். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா இல்லைன்னா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் ஒட்டுறது போல் நல்லா கலந்துக்கோங்க. சில பேருக்கு மைதா மாவில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது. அந்த மாதிரியான மக்கள் நீங்கள் கோதுமை மாவே யூஸ் பண்ணிக்கிறலாம். தாராளமாக கோதுமை மாவு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஸ்வீட் ஷாப்பில் இந்த ரெசிப்பியில் மைதா மாவில் தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்காக நான் மைதா மாவுலேயே செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் மாவு எடுத்து டைட்டாக இது போல் பிடிச்சி பாருங்கள். அப்போது அது ஷேப் எடுக்கும். அப்படி ஷேப் எடுத்துச்சுன்னா அது கரெக்டான பக்குவத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே இதை ஊற விட்டுருங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இன்னொரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துருங்க. இது 400 கிராம் அளவு சர்க்கரை இருக்கும். பாத்திரத்தில் சர்க்கரையை போடுறதுக்கு முன்னாடி அதில் லேசாக எண்ணெய் தடவிட்டு சர்க்கரையை போட்டிங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதனால் நான் எண்ணெய் தடவிட்டு சர்க்கரை சேர்த்துருந்தேன். அதனால தான் தண்ணிக்கு மேலே எண்ணெய் தெரியுது. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பாகு காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி பாகு காய்ச்ச போகிறோம். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 ஏலக்காயை நசுக்கிட்டு சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த மாவு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு பூரிக்கட்டையில் வச்சு லேசாக இது போல் அமுத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் இது மாதிரி கையிலையும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பூரிக்கட்டை வச்சு சப்பாத்தி போல் திரட்டவும் செய்யலாம். நல்லா இது போல் திரட்டினதுக்கப்புறமா இதை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இதை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. இதே ப்ராசஸை 3லேருந்து 4 டைம் பண்ணணும். திரட்டணும், 4ஆக கட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சு மறுபடிக்கும் திரட்டணும். இதே போல் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். நிறைய லேயர்ஸ் கிடைச்சாதான் நம்மளோட ஸ்வீட் நல்லா ஜூஸியாக இருக்கும். நான் ஒரு 4 தடவை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான டைமுக்கு நீங்கள் பண்ணிக்கிறலாம். சில பேர் 5-6 தடவை கூட பண்ணுவாங்க, நிறைய லேயர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக. பாருங்கள், இப்போ 4ஆக கட் பண்ணியிருக்கேன்ல. இப்போ ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சு அப்படியே அமுத்துறோம். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும், நிறைய லேயர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய டைம் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு திரட்ட பாருங்கள். அப்போ தான் நம்ம கடைசியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு வேஸ்ட் ஆகாது. 4-5 டைம் அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை பெருசாக திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் திரட்டுவோம்ல, அந்த மாதிரி. சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப ஒல்லியாக இல்லை, கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அழகான பீசஸ் கிடைக்கும்.
நம்ம ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்த மாவு இருக்குல்ல, அதை மறுபடிக்கும் உருண்டையாக உருட்டி திரட்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பொரிச்செடுக்கலாம். அதை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா கை வச்சு லேசாக அதுக்கு ஷேப் கொடுங்க. நீங்கள் இதை அப்படியே கூட பொரிச்செடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கையில் வந்து ஷேப் கொடுக்குறேன். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக அவ்வளோதான். இப்போ இது பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதே போல் மீதி இருக்க எல்லா பீஸ்க்கும் நல்லா வந்து ஷேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பொரிச்செடுத்துடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த அளவு தடிமனாக இருக்கணும். இப்போது எண்ணெயை சூடுபடுத்திட்டு மிதமான தீயில் வச்சு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்செடுக்கணும். ஒவ்வொரு பேட்சாக பொரிச்செடுங்க. இந்த ஆயில் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் இருந்தால் ஓகே. அதே மாதிரி தீயோட அளவையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கூட பொரிச்செடுக்கலாம். நான் வந்து எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுப்பேன். அப்போ தான் அந்த லேயர்ஸ்குள்ளெல்லாம் லேசாக வந்து அந்த எண்ணெய் போயிட்டு நல்லா நம்மளுக்கு லேயர் ஒன்று தனித்தனியாக தெரியும். 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் லேயர் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை விட இன்னும் டார்க்காக பொரிச்சு எடுக்கலாம். எனக்கு சாஃப்டாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக நான் இந்த டைம்லேயே வெளியில் எடுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு பேட்ச் வைஸாக போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். பொரிச்சு எடுத்த பீசஸை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல சக்கரைப்பாகு, அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் வெளியில் எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு டைம் இதை சக்கரைப்பாகில் போடும்போதும், அதாவது ஒவ்வொரு டைம் நம்ம பொரிச்சு போடும்போதும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற விடுங்க. சொல்லப்போனால் நம்மளோட குலாப் ஜாமுனை விடவே இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயம் நீங்கள் எல்லோரும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 மணி நேரம் ஆயிருக்கு. இது எவ்வளோ சூப்பராக உறிஞ்சி இருக்குது பாருங்கள். அந்த சக்கரைப்பாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. பார்க்குறதுக்கே பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் இந்த ரெசிப்பியை வரப்போகிற தீபாவளிக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தீபாவளிக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சட்டுன்னு எவ்வளோ சீக்கிரமாக குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நல்லா வந்து சக்கரைப்பாக ஊறினதுக்கப்புறமா அதை வெளியில் எடுத்து காய வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். அதோட டெக்ஸ்சரை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. வா, எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஜூஸியாக இருக்குல்ல. இது ஓரளவுக்கு குலாப் ஜாமுன் மாதிரியும் ஓரளவுக்கு நம்ம பேக்கரியிலலாம் கிடைக்கும்ல பால் பன், அது போலவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ண உங்களுடைய ரெசிபியோட பிக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.